ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா இந்த ஒரு டவுரி கேஸ பத்தி தான் ஒட்டுமொத்த இந்தியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாசம் திருப்பூரை சேர்ந்த 27 வயசான ரிதானியாவுக்கு அதே திருப்பூரை சேர்ந்த 28 வயசான கவின்குமார் கூட ரொம்பவே கிராண்டா அவங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிதானியாவுடைய ஃபேமிலி மேரேஜ் டவுரியா 300 பவன் நகையும் 70 lakhsல ஒரு லக்ஸுரியான காரையும் கொடுத்திருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ரிதானியாவை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா கவின்குமாரோடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்திருக்கு. கவின்குமாரோடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ரிதானியா கிட்ட இன்னும் 200 பவன் நகைய உங்க வீட்டுல கேளுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கவின்குமாரும் அவங்கள உடல் அளவுல ரொம்பவே சித்திரவதம் பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் தாங்கிக்க முடியாம ரிதானியா காருக்குள்ள போயிட்டு பாய்சன் குடிச்சு அவங்களோட உயிரை அவங்களாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிதானியா அவங்களுடைய அப்பாக்கு சென்ட் பண்ண எமோஷனலான வாய்ஸ் மெசேஜை நீங்களே கேளுங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க.